ஜபங்கள் எல்லாம் கேட்டிட அழைத்தார். இனி எல்லாம் நலமே. இறையாட்சி பெற்றோரே வாருங்கள், அருள்மொழி கேளுங்கள். இறையாட்சி பெற்றோரே வாருங்கள், அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் பாராயிரு குலமே. ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் பாராய் திருக்குலமே. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெறுக. உங்கள் உள்ளங்களில் அமைதி நல்வாழ்வு பெறுக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெறுக. உறவுகள் வளம் பெறுக. உங்கள் உறவுகள் வளம் பெறுக. இறையாட்சி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாட்சி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் பாராய் திருக்குலமே. ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் பாராய் திருக்குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இறைமக்களே, புனித யாகப்பரின் 9ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். என்னை பின்பற்றி வா என்ற இயேசுவின் வார்த்தையை ஏற்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தவர் நம் புனிதர். ஆம், நாம் தடமாறி தவறான பாதைகளில் செல்லும்போது நம் ஆண்டவர் நம்மை இறை வார்த்தை வழியாக, இறை சிந்தனை வழியாக நாம் திருந்தி வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆனால் நாம் இறைவனின் அழைப்பை நற்செய்தியில் குறிப்பிடுவது போல் கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணர முடியாமலும் கடந்து சென்றிருக்கின்றோம். இறைவனின் அழைப்பை உணர முடியாத தருணங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துகின்றோம். இறைவார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என்பதை மனதில் நிலைநிறுத்துவோம். இறை வார்த்தையை வாசிப்போம், இறை சிந்தனைகளை தியானிப்போம். இறைவனின் அழைப்பை உணர்ந்து இறை வார்த்தை வழிவாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறைவனின் ஆசி பெறுவோம். திருப்பலியில் தகுதியான விதத்தில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற குற்றமுறைகளுக்காக மனமருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். அதே நேரத்தில் இன்றைய தினம் நம்முடைய ஊரிலிருந்து வெளியிடங்களில் வியாபாரத்தின் பொருட்டோ தொழிலின் பொருட்டோ சென்றிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாம் மன்றாடுவோம். புனித வியாகப்பர் வழியாக அனைத்து நலன்களையும் அருளையும் பெற்று செல்கின்ற இடங்களில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து பிறருக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அருளாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் நாளும் வளர்ந்து அதன் மூலம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க அவர்களுக்காக நாம் மன்றாடுவோம்.
எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்து கொண்டு வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்ட இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரியம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து மடியார்களாய் எங்களில் மரட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 1-2 மற்றும் 9-11, 16-20 முடிய. அந்நாட்களில் எகிப்து நாட்டினின்று புறப்பட்டு வந்த 3ஆம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைந்தனர். ரவித்திலும் இருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேல் பாளையம் இறங்கினர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார். மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து. அவர்கள் தம் துணிகளை துவைத்து கொண்டு கொள்ளட்டும். இவ்வாறு 3ஆம் நாளுக்காக தயாராகட்டும். ஏனெனில் 3ஆம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார் என்றார். 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரடி முழங்கியது, மின்னல் வெட்டியது. மலை மேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது. எக்கால பேரொளி எழுந்தது. இதனால் பாளையத்தில் இருந்த அனைவரும் நடுநடுங்கினர். கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்தில் இருந்து வெளிவரச் செய்தார். அவர்களும் மலையடி வாரத்தில் வந்து நின்றார்கள். சீனாய் மலை முழுவதும் புதைந்து கொண்டிருந்தது. ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீச்சுளையில் இருந்து எழும் புகை போல் தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று. மோசே பேசிய போது கடவுளும் இடி முழக்கத்தில் விடையளித்தார். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலை உச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேயை மலை உச்சிக்கு அழைத்து மோசே மேலே ஏறி சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன், தேடும் என் கண்ணில் பேரார்வம் கண்டேன். தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன், தேடும் என் கண்ணில் பேரார்வம் கண்டேன். உன்னால் இதயம் புதியதானது, உறவால் வாழ்வு இனிமையானது. உன்னால் இதயம் புதியதானது, உறவால் வாழ்வு இனிமையானது. எல்லாம் நீயே என்று உள்ளம் பாடுது. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன், தேடும் என் கண்கள் பேரார்வம் கண்டேன். தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன், தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டேன். நீதானே என் சொந்தம், நீங்காத நம் பந்தம். உன்னோடு என் வாழ்வு அழகானது. வரமாகும் உன் அன்பு வாழ்வாகும் உன்வா, உன்னாலே என் வாழ்வு உயர்வானது. நீதானே என் சொந்தம், நீங்காத நம் பந்தம். உன்னோடு என் வாழ்வு அழகானது. வரமாகும் உன் அன்பு வாழ்வாகும் உன்வா,
உன்னாலே என் வாழ்வு உயர்வானது. உன் அன்பில் நனைந்தேன், உன்னோடு கலந்தேன், உன் மாண்பை பகிர்ந்தேன், உனதாகிறேன். உன் அன்பில் நனைந்தேன், உன்னோடு கலந்தேன், உன் மாண்பை பகிர்ந்தேன், உனதாகிறேன். என் அகமாழ்வா என்னை ஆழ்வா, இறைவா என் இறைவானவா. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே, தேடும் என் கண்ணில் பேராவல் கொண்டே. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே, தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. அறம் சோழும் உன் வாழ்வு, அருள் சேர்க்கும் உன் வாக்கு, இறைவா உன் பேரன்பு நிலையானது. அழகான உன் எண்ணம் மறையாது எனில் என் நிறைவான என் வாழ்வு மகிழ்வானது. அறம் சோழும் உன் வாழ்வு, அருள் சேர்க்கும் உன் வாக்கு, இறைவா உன் பேரன்பு நிலையானது. அழகான உன் எண்ணம் மறையாது எனில் என் நிறைவான என் வாழ்வு மகிழ்வானது. உன் அன்பை உணர்ந்தேன், உன் பாதை நடந்தேன், உன் பண்பில் ஈர்ப்பில் உன் வசமாகிறேன். உன் அன்பை உணர்ந்தேன், உன் பாதை நடந்தேன், உன் பண்பில் ஈர்ப்பில் உன் வசமாகிறேன். என் அகமாழ்வா என்னை ஆழ்வா, இறைவா என் இறைவானவா. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே, தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே, தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. உன்னால் இதயம் புதியதானது, உறவால் வாழ்வு இனிமையானது. உன்னால் இதயம் புதியதானது, உறவால் வாழ்வு இனிமையானது. எல்லாம் இங்கு நீயே என்று உள்ளம் பாடுது. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே, தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே, தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே, தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. Alleluia, 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 Alleluia. தந்தை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறே. ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. Alleluia, Alleluia,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகில் வந்து, ஏன் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவரிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதில்லை. இதனால்தான் நான் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு ஏசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவரிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கிறார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்டவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு உவமைகள் வாயிலாக மக்களுக்கு பேசுகின்றார். தான் சொல்ல வேண்டிய கருத்தை மிக எளிதாக சொல்வதற்காக கதைகள் வாயிலாகவோ நிகழ்வுகள் வாயிலாகவோ அல்லது ஒரு சில உதாரணங்களை மையமாகவோ நாம் சொல்லி அதை விளக்குவது வழக்கம். காரணம் என்ன? சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஆழமாக மக்கள் மத்தியில் போய் பதிய வேண்டும். அதிலும் குறிப்பாக அந்த கருத்துக்கள் எக்காரணத்தை கொண்டும் அவருடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்படக்கூடாத அளவுக்கு அது ஆழமாக பதியப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உவமைகள் வாயிலாக பேசுவது, கதைகள் வழியாக சொல்வது இப்பொழுதும் பாரம்பரியமாக இருந்து கொண்டு இருக்க ஒன்றுதான். ஆனால் இயேசு எளிய மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றார். இந்த எளிய மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் கருத்தியல் ரீதியாக ஆழமான இறையியல் சிந்தனைகளை, இறை வார்த்தைகளை நாம் எடுத்து சொன்னோம் என்று சொன்னால் அது பல நேரங்களில் அவர்களுக்கு புரியாமல் போய்விடும். கேட்பதற்கு ஒருவேளை இனிமையாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலுக்கு போய்விடும். எனவேதான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஆழமாக பதிக்கப்பட வேண்டும். அதிலும் அந்த மக்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று என்று சொல்லி ஆண்டவர் இயேசு உவமைகள் வாயிலாக பேசுகின்றார். ஆனால் திருத்தூதர்களுக்கு கூட கொஞ்சம் அதில் சலுகை கிடைக்கிறது போன்று அதனுடைய விளக்கத்தையும் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மக்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படவில்லை, ஆனால் திருத்தூதர்களுக்கு அந்த விளக்கமானது கொடுக்கப்படுகிறது. ஆனால் மக்களுக்கு அந்த உவமைகள் வாயிலாகவே அவர்களுக்கு அந்த கருத்தை ஆண்டவர் இயேசு அறிவுறுத்தி விட்டு வந்து விடுகின்றார். ஆனால் திருத்தூதர்களுக்கு இன்னும் ஆழமாக அதனுடைய இறையியல் கருத்துக்களையும் உள்ளார்ந்த ஆழ்ந்த அர்த்தத்தையும் அதனுடைய உள்ளார்ந்த ஆழ்ந்த அந்த வெளிப்பாடையும் அவர் உணர்த்துகின்றார். எனவேதான் ஆண்டவர் இயேசு பல நேரங்களில்
திருத்தூதர்களையே கடிந்து கொள்கின்றார். நீங்கள் பல நேரங்களில் கேட்டும் அதை உணர்வதில்லை, உங்களுடைய காதுகள் மந்தமாகிவிட்டன என்று கூட சொல்கின்ற அளவுக்கு சில நேரங்களில் அவர் சொல்கின்றார். அது மட்டுமல்ல, மக்களை பார்த்தும் அப்படி சொல்கின்றார். பல நேரங்களில் கேட்கிறார்கள், ஆனால் அதன்படி அவர்கள் நடக்கவில்லை. அதை பார்க்கின்ற இயேசு இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகின்றார். இன்று கோர்வையாக வாசித்த இந்த பகுதிகளெல்லாம் ஏதோ ஒரே நேரத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னது கிடையாது. அவ்வப்போது சொல்கின்ற கருத்துக்களை நற்செய்தியாளர்கள் தொகுத்து ஒரு அதிகாரமாக கொடுத்திருக்கிறார்கள் அல்லது வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த நேரங்களிலெல்லாம் திருத்தூதர்களுக்கு அறிவுறுத்துவதற்காகவும் மக்களுக்கு இன்னும் பல கருத்துக்களை அறிவுறுத்துவதற்காகவும் அவருடைய அந்த உள்ளமானது மந்தமாகி போய்விட்டது என்பதை எடுத்து சொல்வதற்காகவும் அல்லது ஒரு சில காரியங்களை எடுத்து சொல்லி மீண்டும் மீண்டும் அவர்கள் பழைய பாவ வாழ்விலே இருப்பதை பார்க்கின்ற போதும் ஆண்டவர் இயேசு அவர்களை கடிந்து கொள்கின்ற விதத்தில் இவ்வாறு பல நேரங்களில் சொல்வதை நற்செய்தியாளர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பாரம்பரியமாக நாம் கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிறோம். எத்தனையோ திருவிழாக்களை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 9 நாட்கள் நவநாள், அதன் பிறகு 10வது நாள் மகிமையான விதத்தில் நாம் திருப்பலியை நிறைவேற்றி எத்தனையோ மறைவுரைகளை கேட்டு, இறை வார்த்தைகளை கேட்டு, ஆழமான கருத்துக்களை உள்ளத்தில் கேட்டு நாம் பல நேரங்களில் அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? புனிதர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்வை வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. எத்தனை திருப்பலிகள், எத்தனை திருவிழாக்கள், எத்தனை பல்வேறு விதமான நற்செய்தி கூட்டங்கள் அல்லது தியான கூட்டங்கள், எத்தனையோ விதத்தில் நமக்கு இறைவார்த்தையானது கொடுக்கப்படுகிறது. சில நேரங்களில் சில நல்ல மனிதர்கள் வாயிலாக நல்ல கருத்துக்கள் நமக்கு விதைக்கப்படுகிறது. இவெல்லாம் நம்முடைய வாழ்வில் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? யோசித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆண்டவரே நேரடியாக இந்த உலகத்தில் இருந்தபோது பேசுகின்ற அந்த வார்த்தையில் கூட அந்த மக்களை பல நேரங்களில் மனமாற்றவில்லை. அந்த அளவுக்கு மனிதர்கள் கடின மனம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் கேட்கிறார்கள், கேட்பதை வாழ்வில் கடைபிடிப்பதற்கு தயங்குகின்றார்கள். காரணம், பல்வேறு விதமான நெருக்கடிகள், பல்வேறு விதமான உலகம் சார்ந்த எண்ணங்கள், நாட்டங்கள், இவைகளெல்லாம் நம்மை இயேசு சொன்னதுபடி வாழ தடையாக அமைந்து விடுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்று திருத்தூதர்களுக்கு அறிவுறுத்தியது போன்று ஆண்டவர் நமக்கும் அறிவுறுத்துகின்றார். திருத்தூதரில் முதல் வேத சாட்சியாக இன்று நாம் நவநாள் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற புனித வியாகப்பெரும் கூட பல நேரங்களில் ஆண்டவர் சொன்னதை அந்த நேரத்தில் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் எப்பொழுது தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டாரோ அதன் பிறகு அதை முழுமையாக புரிந்து கொள்கின்றார். புரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதற்காக தன்னையே கையளிப்பதற்கு தயாராகின்றார். இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சூழலில், அவரை பிடிக்கின்ற அந்த ஒரு சூழலில் கோழையாக இருந்தவர் தூய ஆவியானவருடைய கொடையை பெற்ற பிறகு, இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு கொடையை பெற்ற பிறகு அவர் புத்தெழுச்சி பெறுகின்றார், புதிய ஒரு தெம்பை பெறுகின்றார், இயேசுவுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற ஆற்றலை பெறுகின்றார். அந்த ஒரு ஆற்றல் பெற்றவுடன் அவர் முழுவதுமாக இயேசுவில் வாழ்கின்றார், இயேசுவோடு வாழ்கின்றார். அது மட்டுமல்ல, இயேசுவுக்காக தன்னை கையளிக்கின்றார். இன்று நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு பிள்ளைகள் நாம் அவரை முன்மாதிரியாக கொண்டிருக்கிறோம். அவருக்கு நவநாள் கொண்டாடி மகிழ்ந்து திருவிழா கொண்டாடி சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் அவர் வாழ்ந்த அந்த ஒரு வாழ்வை, இறை வார்த்தையை கேட்டு அதை உள்வாங்கிய அந்த ஒரு வாழ்வை, அந்த ஒரு சில நேரங்களில் அவருடைய காதுகள் மழுங்கி போயிருந்தாலும் கூட அதன் பிறகு புதிய ஒரு தெம்பை பெற்றவராக இயேசுவில் வாழ்ந்தது போன்று நாமும் வாழக்கூடிய ஒரு வாழ்வை இந்த திருப்பலியில் தொடர்ந்து நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அதிலும் சிறப்பாக நம்முடைய ஊரிலிருந்து பல மக்கள் வெளியிடங்களில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய எல்லா தொழிலும் வியாபாரங்களும் சிறக்கவும், அதன் மூலம் ஆண்டவர் இயேசுவுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக வாழவும், இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு சென்று கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக வாழவும், தங்களுடைய வாழ்க்கை முறையால், தங்களுடைய முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையால் மற்றவர்களுக்கு அவர்கள் மிக ஒரு உதாரணமாக இருக்கும்படியாகவும் இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அதே நேரத்தில் நாமும் நம்முடைய குடும்பங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடி இறை வார்த்தையை கேட்போம். கேட்ட இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம். அதன் மூலம் இறைவர்களை புனிதர் வழியாக பெறுவோம்.
இதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மந்தாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மந்தாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்த உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்கும் உமது உடனிருப்பை கொடுத்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மந்தாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த நவநாள் காலங்களில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற மறைவுரைகளை எங்கள் வாழ்வில் கடைபிடித்து உம்மோடு இணைந்து வாழும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மந்தாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, வெளியூர்களில் வாழும் எம் ஊர் மக்களின் வாழ்வு சிறக்கவும் அனைவரும் உடல் நலத்துடன் வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மந்தாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஊரில் உள்ள சிறு குழந்தைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்கள் அனைவரும் இறை ஞானத்தில் வளர்ந்து எம் ஊரின் வளர்ச்சியில் பங்கு பெற அவர்களை உருவாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மந்தாட்டை கேட்டருளும். ஞான மேய்ப்பரே எம் இறைவா, நாட்டின் தலைவர்கள் ஒவ்வொருவரும் மக்களின் நீண்டகால நலனை கருத்தில் கொண்டு ஞானத்துடன் திட்டங்கள் தீட்டி செயல்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மந்தாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மந்தாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பின் நிறைவா, நம்முடைய பிள்ளைகளாய நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்கள் அனைத்தையும் நீரை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை மலர்கள் உம் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதையேற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். இதையேற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். வானம் தந்த ஒளிச்சுடர்கள், மேகம் தந்த மழை துளிகள், அவையெல்லாம் சிறந்தவை என்றோ. நாங்கள் தரும் ஒன்றும் குறையுள்ளதென்றா ஏற்றிட வேண்டுகிறோ. நாங்கள் உம் சாயல், நாங்கள் உம் அன்பு, எமையே ஏற்பாய் பரம்பொருளே. மலர்கள் உம் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதையேற்று உனதாக்கி புது
வாழ்வு தர வேண்டும். இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். தினம் தினம் எம் வாழ்வினிலே தெரிகின்ற எல்லாமே உன் அன்பின் கொடைகள் தானே. என் வாழ்வில் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் அப்பமாய் தருகின்றோ. உம்முடலாய் மாற பிறருக்காய் உடைய எமையே ஏற்பாய் பரம்பொருளே. உம்முடலாய் மாற பிறருக்காய் உடைய எமையே ஏற்பாய் பரம்பொருளே. காணிக்கை மலர்கள் உம் பாதம் வைத்தோம். கருணை மழை பொழிந்தாய் காணிக்கை தந்தோம். இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். சகோதர சகோதரியுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தி ஆபேலின் காணிக்கை மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பெற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகிறீர். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களை நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கையின் ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அறிந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ அருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் மீட்பினையும் நினைகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மொக்கப்பு கொடுக்கிறோம். திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தல்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கூர்ந்து மது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று பிறப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வல்லவர். நம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தி நம்மை வழி நடத்துகின்றவர். விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் என்னை சுவை தாழ்ச்சி நேர்மையும் நிறைந்த இறைத்தோடு இந்த பரம ரகசியத்திலுமே நான் விசுவசிக்கிறேன். என்னை சுவை நான் மிகவும் பலவீனனாயிருக்கிறேன். என் பலவீனத்தை பார்த்து என் மேல் இரக்கமாயிரும். என்னை சுவை நிறைந்த என் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். என் தேடத்தை கூர்ந்து என் பாவங்களை மன்னியும். என்னை சுவையினை நான் நேசிப்பதை விட நான் என் முழு இறைத்தோடு நேசிக்கிறேன். என்னை சுவை எமது அன்பு என்னை கவர்ந்திருக்கிறது. என்னிடம் எழுந்தருளும் நான் மேற்கொள்ள ஆசிக்கிறேன். நித்திய குருவாய் இயேசுவே, மிது தாசராகிய குருக்களுக்கு அவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களும் எதிரமாயிர தண்ட ஸ்தலத்தில் வைத்து காத்தார்களும். அனுதினமும் உமது திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்றது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தார்களும். உமது மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்திரிக்க பெற்றவர்களது இதயங்கள் உலக பற்றி நின்று தூய்மையாக்க செய்தார்களும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி மது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கிடையமா இருக்க கடவுது. அவர்களுடைய பிரயாசை ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தார்களும். யார் யாருடைய இரட்சத்திற்காக உழைக்கிறார்களோ அவர்களே குறுக்களிப்பு உலகில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகினி கிரீடமா இருப்பார்களாக. ஆமென். என் தெய்வமே, இயேசு தெய்வமே, உன் பாதமே மலர் சூடுவே. என் தெய்வமே, இயேசு தெய்வமே, உன் பாதமே மலர் சூடுவேன்.
நிறையே என் எழிலேவா, உன் சொந்தமாக என்னை தேற்றவா. பூவிளையும் தேனமுதேவா, உன் புன்னகையால் என்னை தேற்றவா. பூவிளையும் தேனமுதேவா, உன் புன்னகையால் என்னை தேற்றவா. என்னுயிரே என் அருகே வா, உன்னுயிரில் கலந்திடுவேன் நான். என்னுயிரே என் அருகே வா, உன்னுயிரில் கலந்திடுவேன் நான். என் தெய்வமே இயேசு தெய்வமே, உன் பாதமே மலர் சூடுவேன். என் தெய்வமே இயேசு தெய்வமே. உலகமெல்லாம் ஒளி பெறவே வா, என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளவா. உலகமெல்லாம் ஒளி பெறவே வா, என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளவா. தென்றலிலே மகிழ்ந்து தவழ்ந்து வா, உன் தேனிசையால் என்னை ஈர்க்கவா. தென்றலிலே மகிழ்ந்து தவழ்ந்து வா, உன் தேனிசையால் என்னை ஈர்க்கவா. தென்பொதிகை சந்தனமே வா, தேன் மதுர தேந்தமிழே வா. தென்பொதிகை சந்தனமே வா, தேன் மதுர தேந்தமிழே வா. என் தெய்வமே இயேசு தெய்வமே, உன் பாதமே மலர் சூடுவேன். என் தெய்வமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்று மாலை ஆராதனை சப்பரப்பவனி முடிந்தவுடன் நடைபெறும். எனவே குறித்த நேரத்திற்கு சப்பரப்பவனி நடைபெறவும் மாலை ஆராதனை தொடங்கவும் அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரக்கமும் அருளுமுடைய ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவளித்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக மறைநூலால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்குமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனது அன்பையும் ஆசிரியரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆயிரம் முழு நிலவோ
தந்தை உந்தன் முக பொலிவு ஆயிரம் முழு நிலவோ தந்தை உந்தன் முக பொலிவு புதுமைகள் புரிந்திடும் யாகப்பரே புதுமைகள் புரிந்திடும் யாகப்பரே இதயத்தை ஆழ்பவரே எம் இதயத்தை ஆழ்பவரே அள்ளி தருவாய் உன் அருள்களையே அகற்றும் என் மனதின் இருளினை அகற்றும் என் மனதின் இருளினை ஆயிரம் முழு நிலவோ தந்தை உந்தன் முக பொலிவு ஆயிரம் முழு நிலவோ இதயத்தில் இறைவனை ஏற்றுக்கொண்டாய் எதிர் வந்த இடர்களை எதிர்த்து நின்றாய் இதயத்தில் இறைவனை ஏற்றுக்கொண்டார் எதிர் வந்த இடர்களை எதிர்த்து நின்றார் இயேசுவுக்காய் நீ உயிர் கொடுத்தாய் அந்த இயேசுவின் வழியில் நடந்து வந்தார் வான் மகிமையிலே என்றும் வாழ்கின்றாய் என்றும் எம்மோடு வாழ்ந்திட அழைக்கின்றோம் அள்ளி தருவாய் உன் அருள்களையே அகற்றும் எம் மனதின் இருளினையே அள்ளி தருவாய் உன் அருள்களையே அகற்றும் எம் மனதின் இருளினையே ஆயிரம் முழு நிலவோ தந்தை உந்தன் முக பொலிவு ஆயிரம் முழு நிலவோ தந்தை உந்தன் முக பொலிவு புதுமைகள் புரிந்திடும் யாகப்பரே புதுமைகள் புரிந்திடும் யாகப்பரே இதயத்தை ஆழ்பவரே எம் இதயத்தை ஆழ்பவரே அள்ளி தருவாய் உன் அருள்களையே அகற்றும் எம் மனதின் இருளினையே அள்ளி தருவாய் உன் அருள்களையே அகற்றும் எம் மனதின் இருளினையே ஆயிரம் முழு நிலவோ தந்தை உந்தன் முக பொலிவு ஆயிரம் முழு நிலவோ நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆமென். ஓ மரியே என்றும் கன்னிகையே குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.